வணக்கம் மக்களே, வெல்கம் டு த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பாகம் 2. அதாவது லாஸ்ட் வீடியோவில் இந்த மூக்கில் வர அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பற்றி கொஞ்சம் நல்லா விரிவாக பேசியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு பார்ட் 2வும் போடுவோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவோட மெயின் நோக்கம் என்னென்னா, இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வந்தவங்களுக்கு எந்த மாதிரி டாக்டர்ஸை பார்க்கணும், அதே மாதிரி என்ன மாதிரி டெஸ்ட்டுகள் மெயினாக எடுப்பாங்க, இதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு தீராத ஒரு தலைவலி தான் எல்லாருக்குமே. நான் சொன்னேன், இந்த மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்ன மாதிரி டாக்டர்ஸை நம்ம இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு பார்க்கணும், அந்த மூக்கில் தண்ணி தும்பல் வந்துக்கிட்டே இருக்குன்றவங்கள எப்படி யாரை போய் அப்ரோச் பண்ணணும் போது 2 முக்கியமான டாக்டர்ஸுங்க, 2 பேர் தான் மெயின். ஒன்று யார் அப்படின்னா நுரையீரல் டாக்டர், அதாவது பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இந்த காது மூக்கு மற்றும் தொண்டை டாக்டர். இவங்க 2 பேர் தான் மெயினாக இந்த நோயை டீல் பண்ணுவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, ஏன் இந்த 2 பேருமே டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அதுதான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒன் ஏர்வே ஒன் டிசீஸ் அப்படின்ட்டு. அதாவது மூக்கு மற்றும் நுரையீரல் ஒரே டியூப்ல அப்படியே கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால இங்கே வர பிரச்சனை இதை தூண்டிவிடும், இங்கே வர பிரச்சனை இதை தூண்டிவிடும். அப்போ நிறைய பேருக்கு நானே செக் பண்ணியிருக்கேன், மூக்கில் தண்ணி தும்பல் வருவாங்க, ஆனால் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்கும் போது அவங்களுக்கு வீசிங்கும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த அறிகுறியே இருக்காது. சில பேர் வீசிங்னு வருவாங்க, எந்த பிரச்சனையும் தான் சொல்லுவாங்க வீசிங் இருக்குன்னு, ஆனால் நோண்டி கேட்கும் போது அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஆமாம் சார் தண்ணி தும்பலும் எனக்கு இருக்குது சார் அப்படின்வாங்க. அதனால் இதுவும் 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 இன்டர்லிங்க், அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்றுன்றதுனால தான் ஒன் ஏர்வே ஒன் டிசீஸ்ன்னு பேசியிருந்தேன். அதனால் காது மூக்கும் தொண்டை அந்த டாக்டரும் தேவை, அதே மாதிரி பல்மனாலஜிஸ்ட் இந்த டாக்டரும் தேவை, இது சொல்லிடுறேன். சரி, இது 2த்துல நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தானா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சில ரத்த பரிசோதனைகள் தேவைப்படுது. என்னென்ன ரத்த பரிசோதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரத்தத்தில் மெயினாக அந்த IgE அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனோகுளோபின் ஈயோட அலர்ஜி லெவல்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுவாங்க 1. 2வது ரத்தத்தில் அந்த ஈசனோஃபில் அணுக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க 2. இது 2த்தையும் மெயினாக செக் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு. 2வது என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா, எதனால் இந்த அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின் பிரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம தோள்களில் ஒரு ஸ்கின் பிரிக் டெஸ்ட், ஒரு ஃபோட்டோவும் போடுறோம் பாருங்கள். இந்த ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டில் பல அலர்ஜன்ஸ் நம்ம தோலில் இன்ஜெக்ட் பண்ணி எதுக்கு பாசிட்டிவ் வருதுன்னு பார்ப்பாங்க. நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் 100ல் 90 பேருக்கு இந்த தூசி தான் பாசிட்டிவ் வருது. மீதி ஒரு 10 பேருக்கு தான் இந்த கற்பாம்பூச்சியோட பிரச்சனை, இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த பாலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை, இல்லைனா இந்த பெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாய் முடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் வருது. ஆனால் 90 பேருக்கு திருப்பி அந்த தூசி தான், அந்த ஹோம் டஸ்ட், ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ் இதுதான் பாசிட்டிவ் வருதுன்றது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்குது. இது 2வது எடுக்கக்கூடிய டெஸ்ட். 3வது ஃபீனோ அப்படின்னு ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, காற்றுல எவ்வளோ அந்த ஈசனோஃபில் அலர்ஜி அணுக்கள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஃபீனோ. இந்த ஃபீனோவை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனாக போய் இந்த ஃபீனோ மெஷினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஃபீனோ டெஸ்ட் ரொம்ப சூப்பரான டெஸ்ட்டு. எளிய முறையில் உங்கள் லங்ஸ் மற்றும் மூக்கில் எவ்வளவு அந்த ஈசனோஃபில் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிக்கும் அப்படின்றது 3வது ஒரு முக்கியமான டெஸ்ட்டாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தேவைப்பட்டாதான் இந்த மூக்கில் கேமரா விட்டு பார்க்கறது. அது பேர் தான் என்னன்னா டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அது மெயினாக மூக்கில் சத வளர்ச்சி இருக்கா, சைனஸ் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்கா, மூக்கில் பாலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா, சீல் ஏதாவது பிடிச்சிருக்கா, மூக்கு எலும்பு எப்படி வளைஞ்சிருக்கு, ட்ரைனேஜ் ஆக மாட்டேன்தான்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோப்பி மூக்கில் கேமரா விட்டு பார்க்குற ஒரு டெஸ்ட்டாக பண்ணுவார். இதை தாண்டி ரொம்ப ரேராக ரொம்ப தேவைப்படுற டெஸ்ட்டுங்க சிடி ஸ்கேன். இந்த மூக்கு மற்றும் சைனஸ்க்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கும் போது அந்த சைனஸில் சளி எவ்வளோ இருக்குது, என்ன அடைச்சிக்கிட்டு இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப காமனாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளட்டில் ஈசனோஃபில் IgE, ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டு, ஃபீனோ. இது 3 போதும் நம்ம ஓரளவுக்கு இந்த நோய் இருக்கா, எவ்வளோ இருக்குது, தீவிரத்தன்மை என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ என்ன சார் நாங்கள் பண்ணணும், எங்கள் வேலை என்ன, ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வேலை ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு பிரிச்சிடலாம். அதாவது என்னென்னா, மக்களாகிய பேஷண்ட் ஆகிய நீங்கள் பண்ண வேண்டியது என்ன,
என்னோட வேலை என்ன அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வேலை என்ன, மக்களாய பேஷண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவாய்டன்ஸ். அதாவது என்னென்னா வந்துட்டு தெரிஞ்சே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை தடுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சென்னை, டெல்லி, மும்பை இந்த மாதிரி பொல்யூட்டட் சிட்டிஸில் இருக்கோம்னா அவாய்டன்ஸ் ஆஃப் டஸ்ட்டு, அவாய்டன்ஸ் ஆஃப் ஸ்மோக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இருக்கும். அப்போ தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒட்டரை அடிக்கிறேன், பெருக்கிறேன், தூசி தட்டுறேன், பெட்ஷீட் மாற்றுறேன், ஆசிட் போட்டு கழுவுறேன், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாத்ரூமை வாஷ் பண்ணுறேன் இப்படின்ற எந்த வேலையிலையும் யாரும் ஈடுபடாதீர்கள். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வேலைலாம் செய்யும் போது அந்த ஏரியாவில் இருக்காதீங்க. அதே மாதிரி கொசு கடிக்குதுன்ட்டு பேகான் அடிக்கிறேன், மார்டின் அடிக்கிறேன், ஹிட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ப்ரே அடிக்கிறேன், ஆல் அவுட்டை கொளுத்தி விட்றேன், அந்த ரெய்டு காயில் கொளுத்தி விட்றேன்ட்டு இந்த மஸ்கிட்டோ காயில் ஆல் அவுட்டெல்லாம் அதிகமாக போடாதீங்க. சாமி பக்தர்கள் சில பேர் வந்துட்டு பயங்கரமாக நான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த ஊதுவத்தி சாம்பிராணிலாம் வெள்ளிக்கிழமையான வீட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி மற்றும் பத்திகளை அதிகமாக ஏற்றாதீர்கள். இது எல்லாமே நீங்கள் சிம்பிளாக வச்சுக்க வேண்டிய டிப்ஸு. நான் ஒரு ஸ்விக்கி டிரைவர் சார், வெளியே தான் எனக்கு எப்போயுமே வேலை, நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, ரோடாக அலையணும்னா தயவு செஞ்சு மாஸ்க் மற்றும் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போகாதீர்கள். ஏன்னா அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது காற்றுல இருக்கிற தூசி, காற்றுல இருக்கிற புகை இது எல்லாமே பட்டு ரியாக்ஷன் அதிகமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றது ஒரு யதார்த்தமான வந்து உண்மையாக வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஸ்ட்ரிக்டாக பண்ண வேண்டிய விஷயங்களாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைடு அவாய்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுமாதிரி இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களும் இந்த கிச்சன் பக்கம்லாம் போனீங்கனாலும் இந்த எக்ஸாஸ்ட் மாஸ்கெல்லாம் மறந்துடாதீங்க. ஏன்னா வதக்கிறோம், தாளிக்கிறோம், இந்த நெடிலாம் ஏறும்ல, அது கொஞ்சம் ஆகாமல் பார்த்துக்கணுன்றதும் யதார்த்தமான ஒரு உண்மையாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இதை தாண்டி ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா முதல் விஷயம் வந்து ஆவி பிடிக்கிறது, ஸ்டீம் பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த சைனஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, இந்த மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கோ, சளி கொஞ்சம் திக்காக வருதோ, ஸ்டீம் கண்டிப்பாக கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும். அந்த ஸ்டீமில் வந்து நம்ம எஸ்பெஷலி ரொம்ப இந்த விக்ஸு, தைலம், மிளகா பொடி, இந்த மாதிரி மஞ்சள் பொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாமல் பிளெயின் ஸ்டீமாக வந்து இந்த சைனஸ்க்கெலாம் நம்ம காமிச்சிட்டு ஸ்டீம் எடுத்து முடிச்சோன்னா நல்லா பிராணாயமா மூக்களெல்லாம் சிந்தி விடுறது ஒரு டெய்லி பண்ணுற ஒரு நல்ல பயிற்சியாக கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து அமையலாம். அப்படி ஒன்று. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தனியாக கூட பேசலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்டிபாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா சலைன் நேசல் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1-2 வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக கூட போடுறேன், அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், பாருங்கள். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீரை வந்து எடுத்துப்பாங்க, ஒரு இந்த மாதிரி கம்ப்ரஸர் பாட்டில் மாதிரி இருக்கும். அதை வந்து மூக்கில் நம்ம சொருவிட்டு இப்படி அழுத்தணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நீர் அப்படியே போய் ஆப்போசிட் மூக்கு வழியாக வெளியே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நேசல் இரிகேஷன் நெட்டிபாட். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத முதல்ல நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதை தவறுதலாக பண்ணி பல பேர் தேவையில்லாத பல பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது ஏன் பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது பெரிய தப்பு அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேசல் இரிகேஷன் நெட்டிபாட் இது என்ன, இதோட கான்செப்ட் என்னன்னு கொஞ்சம் விரிவாகவே பேசிடுவோம். இந்த மூக்கில் இந்த சைனஸில் இருக்கக்கூடிய திக் சளிகள், இந்த மூக்கு மற்றும் சைனஸில் இருக்கக்கூடிய அந்த தூசி புகைலாம் போய் ஒட்டிக்குதுல, அதான அலர்ஜன் அதுகள், இந்த மூக்கு சைனஸில் இருக்கக்கூடிய அந்த ஈசினோஃபில் மற்றும் ஐஜி அதான அந்த செல்ஸுகள் இது எல்லாத்தையும் கழுவிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நீட்டாக இருக்கும்ல, அவ்வளோதான் இந்த நேசல் இரிகேஷனோட கான்செப்ட். ஸோ ஒரு சைட்லேருந்து தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணும் போது எப்படி நம்ம வந்து சிங்க்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த மூக்கு மற்றும் சைனஸை க்ளீன் பண்ணுறது தான் நேசல் இரிகேஷன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் தயவு செஞ்சு இந்த யூஸ் பண்ணுற தண்ணி டேப் வாட்டராக இருக்கக்கூடாது, கிச்சனில் வர தண்ணியாக இருக்கக்கூடாது, பாத்ரூமில் வர தண்ணியாக இருக்கக்கூடாது. சார் நான் குடிக்கிற தண்ணி தான் சார், அதை வச்சு தான் பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி என்ன தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு தண்ணி எதுனா நார்மல் சலைன், அதாவது உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியும் மெடிக்கல் ஷாப்பில் நார்மல் சலைன் 0.9% சோடியம் குளோரைடுன்னு சொல்லிட்டு விற்பார்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், நம்பர் 1. செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் டிஸ்டில்டு வாட்டர், அதாவது டிஸ்டில் வாட்டர்னு சொல்லி ஃபார்மசியில் வைப்பாங்க. அது செகண்ட், அதாவது கைப்படாத ஒரு நீர். ஓகேங்களா? டிஸ்டில்டு வாட்டர். இது 2. 3வது ப்ரெஃபரன்ஸ் வீட்லேயே நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. ஏன்னா நான் போய் இந்த குளுக்கோஸ் பாட்டிலாம் வாங்கினா ஒரு 100 ரூபா ஆகுது சார், என்ன சார் 100 ரூபா செலவு வைக்கிறீங்க, வீட்லேயே சொல்லுங்கள் அதாவது அப்படின்னீங்கன்னா, அப்போ வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறத தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்கள்.
கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆற விடுங்கள். ஸோ பாயில்டு வாட்டரை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆற விட்டுட்டு அந்த தண்ணியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு, அயடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த உப்பை போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பேர் தான் வந்துட்டு சலைன் வாட்டர் நேசல் இரிகேஷன். அதாவது உப்பு தண்ணி வழியாய் மூக்கை நல்லா வாஷ் பண்ணி கழுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, எதுக்கு சார் இந்த சலைன் யூஸ் பண்ணுறோன்னா, சலைன் என்ன பண்ணணும்னா திக் சளியெல்லாம் கரைக்கிறதுக்கு உதவும். க்ளீனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆன்டி கொஞ்சம் எஃபெக்டும் வந்து இருக்குது, கிருமிகளுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் எஃபெக்டும் இருக்குது. ஸோ 3 அட்வான்டேஜ் இருக்குது. திக்கை கரைக்கிறது, அதேமாதிரி க்ளீனிங்க்கும் நல்லா உதவும், அதே மாதிரி கொஞ்சம் இதுவும் வந்து ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் இருக்குன்றதுனால சலைன் வாட்டர் இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்ல என்ன தண்ணி யூஸ் பண்ணணும், என்ன தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் சார் நீங்கள் வெறுமே இந்த டேப் வாட்டரை போட்டு நம்ம அதை பண்ணலாமே, ஏன் அதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெறும் டேப் வாட்டரில் நிறைய கிருமிகள் இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம். எஸ்பெஷலி அமீபா, அகாந்தமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டோசோவன் டைப் வந்து ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கலாம். இதை போட்டு இப்படி நீங்கள் பண்ணும்போது, மூக்கில் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, இந்த மூக்கு சைனஸுக்கும் மூளைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உண்டு. த்ரூ அண்ட் கேவர்னஸ் சைனஸ் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் உண்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணும்போது மூக்குலேருந்து மூளைக்கு அது போய் அகாந்தமீபா என்செஃபலைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு 2-3 மாதம் முன்னாடி சபரிமலைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சபரிமலையில் வரும் அகாந்தமீபாண்டு. இந்த பம்பா நதியில் போய் குளிக்கிறவங்களாம் மூக்கில் போட்டு கொஞ்சம் முக்கி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த மூளை காய்ச்சல் வந்து இறக்குறாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே கான்செப்ட் தான். அப்போ அந்த தண்ணியை நம்ம போடும் போது அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இல்லைன்னா மூக்கில் நீங்கள் தெரிஞ்சே ஊற்றும் போது சைனஸ் வழியாக மூளைக்கு போய் மூளை காய்ச்சல் வந்து உயிருக்கு போயிடுச்சுன்னா தேவையாங்க? அதுக்கு சும்மா இருக்கலாம்ல. இந்த சைனஸ் சும்மா தலைவலி தான் கொடுக்கும். இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தலைவலி, தண்ணி தும்பல் மாதிரி தான் கொடுக்கும். ஒரு பொண்டாட்டி மாரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி டார்ச்சர் பண்ணுமே தவிர கொலை பண்ணாது. ஆனால் அந்த அகாந்தமீபா இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் வந்துருச்சுன்னா உயிரே போயிடுமேங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த சலைன் நேசல் இரிகேஷன் கரெக்டாக பண்ண தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்க, தேவைனா மட்டும் பண்ணுங்க. எப்போல்லாம் தேவை அப்படின்றது டாக்டர் டிசைட் பண்ணுவார். உங்கள் இஎன்டி டாக்டரும் இல்லை பல்மனாலஜிஸ்ட்டு இதை பண்ண சொல்லி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து நீங்களும் கையில் க்ளவுஸ் எல்லாம் மாற்றி சுத்தமாக இருக்கும் போது நீங்கள் இதை பண்ணுங்கள். சும்மா பேருக்கு நானும் பண்ணுறேன்னு பண்ணி பிரச்சனையை பண்ணிக்காதீர்கள் அப்படின்றது இந்த நெட்டிபாட் சலைன் நேசல் இரிகேஷனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்து சொல்கிறோம். ஒரு 1-2 நிமிஷம் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த வாஷ் பேசின் சிங்க் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெண்டு ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் வந்துடணும். நம்ம தலையை வந்து ஒரு 45 டிகிரிகள் இப்படி டில்ட் பண்ணணும். ஸோ இந்த மூக்கு வழியாக விடுறீங்கன்னா இந்த சைட் டில்ட் பண்ணணும், இந்த மூக்கு வழியாக விடுறீங்கன்னா இந்த சைட் டில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 45 டிகிரி டில்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் இருக்கிற அந்த சலைன் ஃப்ரெஷ் அந்த சலைன் வாட்டரோட ஒரு கேப் வந்து இந்த மாதிரி இந்த எப்படி இந்த சாஸுக்கெல்லாம் ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு கோன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே ஊற்றுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும். ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்பே வேறு மாதிரியும் இருக்கும். நிறைய ஆன்லைன்லேயும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்குது. அதை வந்து இப்படி மூக்கில் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வாய்கள் வந்து திறந்துடணும். எதுக்குன்னா வாய் வழியாக தான் இப்போ மூச்சு விட போகிறீங்க. ஏன்னா மூக்கில் நீங்கள் தண்ணியை ஊற்ற போகிறீங்க. அப்போ வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த இடத்துல இது உள்ள சொருவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை அழுத்துறீங்கள். அழுத்தும் போது சர்ன்னு அந்த தண்ணி இங்கே போய் நோஸ் ஆஃப் சைனஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த சைடு வழியாக வெளியே ஊற்றும். இந்த டைமில் நீங்கள் எனி அட்டம்ப்ட்டு மூக்கில் காற்று இருக்கிற பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா மூக்கு வழியாக நீங்கள் காற்று இழுத்தீங்கன்னா நேராக எங்கே போவோம், நுரையீரலுக்கு போயிடும். அப்போ இந்த சலைன் வாட்டர் நுரையீரலுக்கு போச்சுன்னா டக்குன்னு புறக்கேறி ரொம்ப இருமல்கள் அதிகமாகி அதோட உங்களுக்கு கடுப்பாயிரும். அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த மூக்கில் ஊற்றும் போது வாய் வழியாக தான் மூச்சு விடணுமே தவிர மூக்கு வழியாக தப்பி தவறி கூட இழுத்துறாதீங்க. அதனால் வாயை ஓப்பனில் வச்சிடணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வாயை ஓப்பனில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை அழுத்துனீங்கன்னா அப்படியே சர்ன்னு போயிட்டு இது வழியாக ஊற்றும். இங்கே ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த ஆப்போசிட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து அப்படி பண்ணணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போடும் போது இந்த காற்றுலையும் இந்த காதுலேருந்து வரக்கூடிய டியூப் இஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவாங்க, அதில் நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நுழையும் போது உங்களுக்கு காது அடைப்பு இந்த மாதிரி ஃபீலிங் வரலாம். அது நார்மல் தான், அது கொஞ்சம் 1-2 நாளில் சரியாயிடும். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி காது கூட போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாய்வையை ப்ரீத் பண்ணும் போதே வந்து ஒரு ஆவாஸ் ஒரு சவுண்டை வந்து நம்ம விட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது கா 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 அப்படின்னு காக்கான்னு நம்ம காக்காவை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இது உள்ளெல்லாம் கொஞ்சம் போகாது. ஓகேங்களா?
க்ளீனிங் நடக்கும். இதுதான் இந்த சலைன் நேசல் இரிகேஷன் நெட்டிப்பாட்டோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ ஹவுஸ் ரெமடியில் இந்த ஸ்டீமு, இந்த நெட்டிப்பாட்டு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஓகே, இதை தாண்டி டாக்டருங்கள் நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜிக் மூக்கு ஸ்ப்ரே, அலர்ஜிக் மாத்திரைகள் இதை ப்ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இந்த இம்யூனோதெரப்பி அப்படின்ற கான்செப்ட் அதை ப்ரெஃபர் பண்ணுவோம். இந்த இம்யூனோதெரப்பி பற்றி தனியாக நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு தனி கான்செப்ட், யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், பயாலஜிக்ஸ்ன்ற ஆப்ஷனை பற்றி இருக்குது. இதெல்லாமே டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மூக்கு ஸ்ப்ரேலாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக இருக்குது. யாராவது மூக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க எப்படின்னு தெரியலன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு க்யூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இட் இஸ் நாட் அ க்யூரபிள் ப்ராப்ளம், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம். அதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராப்ளம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா சார்னா கிடையவே கிடையாது. மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாதுன்ற கான்செப்ட் தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸு. இதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. எப்படி வந்து பொண்டாட்டி கூடவே இருந்து தொல்லை பண்ணுவாலோ அந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்குமே தவிர கொலகாரியாக மாறாது அப்படின்றது தான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த நெட்டிப்பாட்டு, இந்த ஸ்டீம் எடுக்கிறேன், இதில் மாதிரி விஷயங்களில் நல்லா தெரிஞ்சு எடுங்க. தேவையில்லாமல் மஞ்சள் பொடி போட்டுன்னு மிளகா பொடி போட்டுன்னு எடுக்கிறது, இல்லைன்னா நெட்டிப்பாட் பண்ணுறன்ற பேரில் இந்த மூக்கில் இது தண்ணி ஊற்றுறன்ற பேரில் புறக்கேரிக்கோ காதுக்கு போயோ இல்லை மூளைக்கு போயோ சீல் பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் வந்து தெரியாமல் பண்ணாதீர்கள்ன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவேர்னஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறேன். டாக்டர் சொன்னாலும் அவங்க சூப்பர்விஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான காமனாக இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் சேனலில் நம்ம ஆதரவை வந்து கொஞ்சம் பெருக்குங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.